கட்சிக்குள்ளே உள்ளடி வேலை பார்த்தாங்க. சோ அண்ணாமலை நிச்சயமா நான் எடுத்த சர்வே எடுப்புல வெற்றி பெற வேண்டிய, நான் சொந்த காசு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். ஜனவரில இருந்து டேகாஸ் எடுத்தேன். சோ ஓட்டு வரையும் வச்சேன். எங்க மிஸ் ஆச்சுன்னா 7% ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கே போயிடுச்சு. அப்புறம் மோடி வேணான்னு சொல்லி தொழில் செய்ய வியாபாரிகளா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் போட்டதால தான் போச்சே ஒழிய அண்ணாமலை வீழவில்லை. விதையாக போட்டார், இன்றைக்கு மரமாகி விட்டார் தான் பார்க்கணும். ஒரு தலைவன் தோல்விகளை சந்திக்கிறப்போ நிச்சயமா வரலாற்றில் ஒரு நாள் சரித்திரத்தில் இடம் படைப்பான். அதாவது வெற்றி பெற்ற திமிர் ஏற்படும். இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஒரு பயிற்சி, ஒரு முதிர்ச்சி, ஒரு எழுச்சி, இது ஒரு தொடக்கம் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு தலைவன் சரிகிற போதுதான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடியும். வெற்றி கண்டு விட்டா அது ஏன்னா இளமையில் புதுதாக ஒரு அரசியலுக்கு வராரு, இன்வால்வ்டா வராரு. ஒரு அறிவாளி அரசியல கத்துக்கிற போது மக்களை படிக்கிறதுக்கு டைம் வேணும். டைம்லயுமே தலைவர் ஆயிடுறாரு. சோ ஆயிட்டு அதுலயும் ரெடி பண்ணி எப்படியாவது கட்சி உட்கட்டமைப்பு இல்ல, பூத்து கமிட்டி இல்ல, கட்சி ரூபாய் போல ஒழுங்கா வேலை பார்க்கல, எதுவுமே பிரச்சனை போது 23% ஓட்டு வாங்கினாங்கன்னா ஒழுங்கா இருந்தா 30% ஓட்டு வாங்கி சாதனை பெறத்துல இடம் பிடிச்சிருப்பாரு. இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு இடத்த பிடிச்சா வேற மாதிரி போயிருப்பாரு. இவர் வளரக்கூடாதுன்றதுக்காக பாஜக சேர்ந்த உள்ளவர்களே சதி செய்கிறார்கள். இவருக்கான பேர் எடுத்து கூடாதுல விஷயம் இருக்காங்க. அதுல மொத்தமா பாஜக அவர் வாழ்க்கைக்கு ஆகாதுன்னு நான் சொல்றேன்.